இந்த இயேசு சொல்றார், யார் உங்களை எப்படி பேசினான்னு, புறக்கணிச்சான, பரிகாசம் பண்ணான்னு, என்ன குற்றம் சொன்னா என்ன, உன் மனதில் வேதனை, காயம், தூங்க முடியல, நினைச்சு கலங்குறல்ல மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் குற்றம் சொல்லி உன்னை காயப்படுத்தட்டும், நான் உன்னை என் மகனாக பார்க்கிறேன், மகளாக பார்க்கிறேன். உன் வேதனை நீங்கட்டும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாருக்குள்ளுமே ஒரு ஆவல், ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு வைத்திருக்கிறார், எப்படி நடத்த போகிறார் என்று அறிந்து கொள்ள ரொம்ப ஆவல். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து சொந்தமாக்கி கொண்டால் அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகும். சிலர் இந்த மாதிரி காரியத்தை நம்புவதில்லை. அதுதான் ஆண்டவர் தினமும் நடத்துகிறார் என்று, அது தப்பு கிடையாது, அது அவருடைய விசுவாசம். ஆனால் ஆண்டவர் என்னோட பேசி இந்த வாக்கின்படி நடத்தணும்னு விசுவாசித்து ஜெபிக்கிறவங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து தைரியப்படுத்தி அதன்படி ஆசீர்வதிக்கிறதை என் ஊழிய பாதையில் ஏராளமாய் நான் பார்த்திருக்கிறேன். அதனால இதை உங்களுக்கென்று விசுவாசித்து சொந்தமாக்கி கொண்டால் இதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண முடியும். அப்படி இல்லை, நான் இயேசு விசுவாசிக்கிறேன், கூடவே இருக்கிறார், எல்லா காரியத்தில் நடத்துவார்னா அந்த விசுவாசத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் அப்படியே அந்த விசுவாசத்திலே நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். சரி, ஏன்னா விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களும் புதுசாக வந்திருக்கிற மக்களும் ஆண்டவர்களை பலன் அடையத்தான் ஆண்டவர் இந்த வாக்குகளை சொல்லி அவளை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்துகிறார். இந்த நாளில் ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த வாக்கு தத்தம் என்ன? வேத புஸ்தகத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இதைத்தான் உங்களுக்கு வாக்கு தத்தமாய் சொல்லி இந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கும்படி ஆவியானவர் எனக்கு திருவுளம் பற்றினார். அதிலிருந்து சில காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்து ஒரு அற்புதமான விடுதலை பெற்றுக்கொண்ட மகளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார்: சமாதானம், வேதனை நீங்கும், சுகமாயிரு. இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். இந்த பெண்ணை குறித்து நீங்கள் பார்க்கும்போது 12 வருஷம் பெரும்பாடு என்கிற ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த பெண். இது பெண்களுக்கே வரக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்குகிற ஒரு வியாதி, பெரும்பாடு, உதிரப்போக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வியாதி 12 வருடம். இந்த வியாதி தாக்கும்போது அவள் எத்தனை வைத்தியரை பார்த்திருக்கணும்? வசனம் சொல்லுகிறது, அவள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றும் சுகமாகாமல் வேதனையில் இருந்த போதுதான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறாள். இந்த பெண்ணைக்கு இயேசுவண்ட வந்த போது என்ன நடந்தது பாருங்க. முதலாவது, அவளுடைய சரீரத்திலே வேதனை. 12 வருடம் ஒரு வியாதி அவளை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது அவளை ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கி, சரீரத்தை பலவீனத்துக்குள்ளாக்கி, ரத்தம் போய்கொண்டே இருக்கிறதுனால மெலிந்து சோர்ந்து காணப்பட்டிருக்க வேண்டும். சரீரத்திலே ஒரு வேதனை. அது மாத்திரமல்ல, அவளுடைய செல்வங்களை எல்லாம் இவள் இழந்து விட்டாள். இந்த வியாதிய சுகத்தை பெற்றுக்கொள்ள இந்த வைத்தியரை பாரு, சுகமாயிரம் சொல்லியிருப்பாங்க. பணத்தை கொண்டு போய் செலவழித்து வைத்தியம் செய்தாள், சுகம் உண்டாகலை. பல மாத்திரை மருந்துகள் அந்த காலத்தில் உள்ள மருத்துவம் செய்திருப்பாள், இது சுகமாகலையே. அப்போ சொல்லிப்போ இங்கே ஒரு வைத்தியர் இருக்கிறாரு, அந்த டாக்டர்கிட்ட போனால் சரியாயிரும். அதற்கு தன்னுடைய பணத்தை எடுத்து கொண்டு போனால் பணம் தான் செலவழித்ததை தவிர சுகம் கிடைக்கவில்லை. தன்னுடைய சொத்துக்களை கூட விற்று அவள் செலவு செய்திருக்க வேண்டும் சுகத்திற்காக. ஏன்னா 12 வருஷம் எத்தனை மருத்துவர்களை பார்த்திருப்பாள். அப்போ இழப்பு தான் அவருடைய வாழ்க்கையில். 1, வியாதியினால் உண்டான சரீர வேதனை. 2வது, பணம் சொத்துக்களை இழந்து நிற்கிறாள். 3வது, அவளுக்குள்ள ஒரு ஏமாற்றம். இவ்வளவு பணம் செலவு பண்ணி இத்தனை டாக்டர்ஸை பார்த்து சுகம் கிடைக்கவில்லை. அப்போ ஒரு ஏமாற்றம், எதிர்பார்த்து பலரிடத்தில் போய் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமை. அது அடுத்தது பாருங்க, அதிகமாய் அவள் வருத்தப்படுகிற போது என்று பார்க்கிறோம். அப்படின்னா அது ஒரு தீட்டான வியாதியாக அந்த காலத்தில் கருதப்பட்டதுனால அவருடைய மனதளவில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாயிருந்தது. அந்த காலத்தில் இந்த வியாதி உள்ளவங்க
யாரை தொட்டாலும் அதை தீட்டு, இவங்களை யார் தொட்டாலும் அது தீட்டாக அந்த காலத்துல கருதப்பட்டது. அப்போ அந்த ஊர்ல இருக்கிற மக்களில் 12 வருஷம் கஷ்டப்படுகிறாள், டாக்டராக போகிறாள். அந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியும் இவள் இந்த வியாதி உள்ளவள் என்று. அப்போ யாரும் இவளை தொட்டு பேச மாட்டாங்க, பக்கத்தில் நின்று பேச மாட்டாங்க, தூரத்தில் நின்று பேசுவாங்க. சமுதாயம் புறக்கணித்து விட்டாரு. அப்போ அவளுக்கு உண்மையாய் அன்பு காட்ட, அவளுக்கு பாசம் காட்ட, அரவணைக்க, அவள் கையை பிடித்து கொண்டு பேச ஒரு பெண்கள் கூட அவளுக்கு இல்லை. எல்லாரும் தீட்டாக நினைத்து ஒதுக்கினார்கள். அப்போ அவளுடைய மனதில், நான் என்ன பாவம் செய்கிறேன், ஏன் எனக்கு இப்படி, ஏன் எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறாங்க, ஏன் இவ்வளோ பணம் செலவு பண்ணி எனக்கு சுகமாகலை, எந்த அளவுக்கு அவருடைய மனதில் வேதனை இருக்கும் பார்த்தீங்களா. எல்லாமே தோல்வி. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருக்கலாம். ஒரு பக்கம் சரீரத்தில் வியாதி, இன்னொரு பக்கம் பணம்லாம் செலவு பண்ணி கடன் வாங்கி கடன்காரன் ஆகிவிட்டேன். இன்னொரு பக்கத்தில் சைடு எஃபெக்ட், ஒரு மருந்து சாப்பிட்டா இன்னொரு வியாதி வந்து விடுகிறாரு. இது சுகமாக நீ இன்னொரு மருந்து சாப்பிட்டா அது பக்க விளைவினால வந்துட்டுன்னு இன்னும் அதிக வருத்தம். அப்படிதான் அவள் கஷ்டப்பட்டாள். அநேக வைத்தியர்களால் மிகவும் கஷ்டப்பட்டாள்னு பைபிள்ல இருக்கு. அப்போ அவங்க மருந்து மூலமாவே பல பக்க வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டாள். இந்த மாதிரி நீங்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். மனதளவில் என்னை எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சபிக்கப்பட்டவள் நினைக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் இப்படியா இருக்குது, நீ தான் பக்தியாக இருக்கிற இயேசுன்ற உனக்கு தான் இப்படி நடக்குது, அதுவும் சாபம், அது உன்னுடைய பாவம்னு இப்படி எதோ சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லக்கூட ஆள் இல்லை. சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு, குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு, உங்களுக்குள்ளாகவே வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறீங்கள, உங்களோடு தான் இயேசு பேசுகிறார். என் மகனே உனக்கு சமாதானம், என் மகளே உனக்கு சமாதானம். அன்று ஒரு 3 விதமான ஆசீர்வாதம் தருகிறார். முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம், உனக்கு சமாதானம் மகனே என்று உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்னால் சமாதானம் பாதிக்கப்பட்டு விட்டார். வியாதியினால, மனுஷர்கள் புறக்கணிப்பினால, பணத்தையெல்லாம் இழந்து போனதுனால சமாதானம் பாதிக்கப்பட்டு விட்டார். இன்னைக்கு உள்ளத்துல சமாதானம் இல்லை. வேலை இருக்குது, சமாதானம் இல்லை. கை நிறைய சம்பளம் இருக்குது, சமாதானம் இல்லை. சொந்த வீடு இருக்குது, சமாதானம் இல்லை. பிஸ்னஸ் இருக்குது, சமாதானம் இல்லை. மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, சமாதானம் இல்லை. ஒரு நிம்மதி இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் ஆத்ம அமைதி இல்லை. டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, தூங்க முடியல, நிம்மதியா இருக்க முடியல, ஏனே விளங்கி கொள்ள முடியல. இந்த மாதிரி சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். என் மகனே, என் மகளே, உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை. என்னுடைய சமாதானம், I will give my peace unto you. இயேசு சொல்லுகிறார். அது இயேசுவனுடைய சமாதானம், அது தேவ சமாதானம், அது தெய்வீக சமாதானம். உலகத்துல பணம் வந்தா ஒரு சமாதானம் வரும், ஒரு வெற்றி கிடைத்தா சமாதானம் வரும், நினைச்ச காரியம் நடந்த சமாதான சந்தோஷம் வரும். ஆனா ஒரு தோல்வி வந்தா, காரியம் தடைப்பட்டா, ஒரு பிரச்சனை வந்தா சமாதானம் போய்விடும். அது உலகம் கொடுக்கிற சமாதானம். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம், என்ன நடந்தாலும் உங்களுடைய ஆத்மாவில் அந்த அமைதியை கொலைக்கவே முடியாது. அந்த சமாதானத்தை யாரும் பறிக்கவே முடியாது. அது ஒரு டிவைன் பீஸ், தேவ சமாதானம் எப்பொழுது இருந்துகிட்டே இருக்கும். தேவை இருக்கும், பிரச்சனை இருக்கும், சுற்றில நெருக்கம் இருக்கும், உள்ளத்தில் ஒரு பெரிய ஆத்ம அமைதி. நிம்மதியா தூங்குவீங்க, நிம்மதியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குது, உனக்கு கவலையில் டிஸ்டர்பன்ஸே இருக்காது. அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற சமாதானம். அந்த சமாதானத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். இது எப்படி கிடைக்கும்? அவர் உங்க உள்ளத்துல வரணும். சமாதான பிரபு இயேசு உங்களுக்குள்ள வந்தாதான் அந்த சமாதான நிரந்தர தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும். பாருங்க, சமீபத்துல கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பம், அவங்க இந்துக்கள் தான், ரொம்ப பக்தி விழுவாங்க, கிறிஸ்தவங்களை விட பக்தின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தினசரி தவறாம அந்த சாமி கும்பிடுவது, பக்தியா தொழுது கொள்வதெல்லாம் ரொம்ப பக்தியா இருக்கிற, வெள்ளி செவ்வான அப்படி தெய்வ வணக்கத்துல அப்படி தியாகத்தோடு தாழ்மையோடு தெய்வ வணக்கம் சேருவாங்க. அவருடைய மகளுக்கு ஒரு பாதிப்பு வந்தது. ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளை வினோதமாய் பாதிக்கப்பட்டு, மனநிலை பாதிக்கப்பட்டவளை போல நடந்து கொண்டதுனால
பெரிய பாதிப்பு. ஒரு பக்கம் மதுபானம், பக்தி இருக்குது, மதுபானம் இருக்குது. பக்தியா தினம் சாமி கும்பிட்றாங்க, மதுபானம் இருக்குது. இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு உண்மையான நிம்மதி இருக்காது. வெறும் பக்தியினால சமாதானம் வராது. நீங்க எந்த ஆண்டவரை தொழுது கொள்றீங்களோ அவர் பரிசுத்தரா இருக்கணும், அவர் உங்களோட வாசம் பண்ணணும், அவர் சமாதானம் தருகிறவரா இருக்கணும். உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்குகிறவரும் அதை கூட இதை கூட நீ கேட்கிறவரா இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த குடும்பமே பாதிக்கப்பட்டு கலங்கி இதை விட தற்கொலை பண்ணி செத்துடலான்னு என்ன இவ்வளோ பக்தியா தெய்வத்தை தேடியும் ஒரு பதிலும் இல்லைன்னு நினைக்கும் போது ஒருத்தர் சொன்னாங்க, இது மாதிரி 4 மாவட்டியில் ஜெபம் நடக்குது, போய் பாருங்கன்னு சொல்லி. அவங்க சரி வேற வழி இல்லை இப்படி சொல்றாங்க, போயிட்டு வரோன்னு வந்தாங்க. அங்கே என்ன பார்க்கல, எந்த ஊழியரையும் பார்க்கல. அந்த ஜெபம் நடக்கிற இடத்துக்குள்ள வந்தாங்க. தேவ சமூகத்தில் வந்த உடனே அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய சமாதானம் எங்களால் விளங்கி கொள்ளவே முடியல. இது வரைக்கும் இத்தனை வருஷமா ஒரு பாரம் அழித்து கொண்டே இருந்தது. பணம் இருந்தது, வசதி இருந்தது, எல்லாம் இருந்து கூட ஒரு பாரம் துக்கம் அழித்து கொண்டு இருந்தது. தேவ பிரசன்னத்துக்குள்ள வந்தவுடன் அப்படியே அந்த பாரம் விலகி ஒரு தெய்வீக சமாதானம் ஆட்கொண்டது. அது எங்களால் விளங்கி கொள்ளவே முடியல. இதுல ஏதோ ஒரு காரியம் இருக்குது, இந்த இயேசுவில் ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அவருடைய பிரசன்னத்துல வந்த உடனே ஒரு சமாதானம் வருது. அவரை முழுமையா ஏற்றுக்கொண்டாங்க. அந்த குடும்பத்துல விடுதலை கொடுத்தார், சந்தோஷம் கொடுத்தார். இப்ப அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியா அந்த அனுபவத்தை சொன்னாங்க. காரணம், சமாதான பிரபு இயேசு உங்க உள்ளத்துக்குள்ள வரும்போது தான் அந்த சமாதானம். அவரை பற்றி கேள்விப்பட்டு அவர் மேல பக்தியா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன் என்பது மாத்திரம் போதாது. நம்முடைய உள்ளத்துல வாழ்க்கையில அவருக்கு இடம் கொடுக்கும் போதுதான் அந்த சமாதான பிரபு நம்ம உள்ளத்துல வரும்போது, வாழ்க்கையில வரும்போது தெய்வ சமாதானம். அந்த ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இந்த மகளுக்கு கொடுக்கிறார். 2வது ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்க, உன் வேதனை நீங்கும் மகளே, உன் வேதனை நீங்கும். நீ போ, உன் வேதனை நீங்க. இதுவரைக்கும் உனக்கு வேதனை, இதுவரைக்கும் மனதில் துக்கம், என்னை உண்மையா நேசிக்க யாரும் இல்லை, புரிந்து கொள்ள யாரும் இல்லை, தீட்டான பெண்ணை பார்க்குறாங்க, என்னை புறம்பே தள்ளுறாங்க அப்படின்னு அவருடைய மனதில் மிகுந்த ஒரு வேதனை துக்கம் அவளுக்குள்ள இருந்து கொண்டு இருந்தது. இப்ப ஆண்டவர் சொல்றார், உன் வேதனை நீங்குகிறது மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். பாருங்க, இந்த அற்புதத்தை இயேசு அவளுக்கு செய்த உடனே இயேசுவை தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள். ஏன்னா இந்த வியாதி உள்ளவங்க தீட்டான வியாதி உள்ளவர்களே அந்த காலத்துல கருதப்பட்டாங்க. அதனால இந்த வியாதியை எப்படி ஜனங்கள் மத்தியில இயேசுகிட்ட போய் சொல்றது, மற்றவங்க என்ன தீட்டா பார்ப்பாங்களேன்னு சொல்லி அவளுக்குள்ள என்ன விசுவாசம், அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுது நான் சுகமாயிருவேன். ஏன்னா என்னால் கூட்டத்துக்கு நடுவில் இப்போ இந்த வியாதின்னு சொல்ல முடியாது, எல்லாரும் என்ன அருவருப்பா பார்ப்பாங்க, இயேசு எப்படி எடுத்துக்கொள்வாரோ தெரியாது என்ற ரகசியமா போய் பின்னால போய் இயேசுடைய ட்ரெஸ்ஸை தொட்டாள். தொட்ட உடனே ஒரு வல்லமை அவளுக்குள் பாய்ந்தது, வியாதி சுகமாகிவிட்டது. சுகமானதை அவள் உணர்ந்தாள். தன் சரீரத்தில் சுகமானதை அவளால் உணர முடிந்தது. உடனே இயேசு என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கிறார். சீசர்கள் சொல்றாங்க, எல்லாரும் தான் தொட்டுக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் தான் தொட்டு கொண்டு இருக்கிறோம், கூட்டம் நெருக்கி கொண்டு இருக்கிறது, என்ன சொல்றீங்க ஆண்டவரே? இல்லை, விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட என்னை யாரோ தொட்டாங்க, என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது, அது யாருன்னு கேட்டார். அப்ப சாதாரணமா இயேசுவை தொட்ட அற்புதம் நடக்காது, விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட இயேசுகிட்ட வரும்போது அற்புதம் நடக்கும். அதனால அந்த மகள் எதிர்பார்ப்போட விசுவாசத்தோடு தொட்டதுனால வேதனை நீங்கி விட்டது. இப்போ இயேசு என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறாருன்னு பயம் அவளுக்கு. பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்னால வருகிறார். ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, யாரு ஏதோ இந்த பெண்ணு தான், இவ தான் இயேசுவை தொட்டு இருக்கிறா, இயேசு அவளை தான் யாருன்னு கேட்குறாருன்னா என்னன்னு எல்லாரும் பார்த்துருப்பாங்க, சீஷைகள் பார்த்துருப்பாங்க. அவளுக்கு இது எப்படி சொல்றது அப்படின்னு இயேசு கோபப்படுவாரோ, திட்டிருவாரோ, நீ ஒரு பெண், தீட்டான வியாதி உள்ள பெண், எப்படி என்னை தொடலாம் அப்படின்னு சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல நடுங்கி நின்று தனக்கு நடந்ததை சொல்றேன். நான் 12 வருஷம் கஷ்டப்பட்டேன், என்னை நேசிக்க யாரும் இல்லை, எல்லாரும் என்னை தீட்டா கருதுனாங்க, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட வந்த அற்புதம் நடக்கும், நீ உங்ககிட்ட முன்னால இவ்வளோ ஜனங்க மத்தியில் எப்படியா வியாதியை சொல்றது, அதனால நான் வஸ்திரத்தை தொட்டேன், எனக்கு சோமாயிற்று அப்படின்னு உடனே இயேசு என்ன சொல்லுவாரோன்னு பயந்து பார்க்கிறான். இயேசு என்ன சொன்னா தெரியுமா? மகளே, யூ ஆர் மை டாட்டர். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது,
பயப்படாத. நீ தீட்டானவள் என்று நான் உன்னை புறம்பே தள்ள மாட்டேன். நான் உன்னுடைய தகப்பன், நீ என்னுடைய மகள். நான் எப்படி உன்னை தீட்டா நினைக்க முடியும்? நினைக்க மாட்டேன். உலகம் எப்படி வேணாலும் நினைக்கட்டும். யூ ஆர் மை டாட்டர், மை டாட்டர். அதனால் என்னை சமாதானத்தோட இப்போ ஆறுதல் படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பினார். அப்படியே காயமெல்லாம் நீங்கிட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும், இவ என்ன பாவம் செய்தாலோ, இவளுக்கு தீட்டுன்னு என்ன வேணாலும் குற்றம் சொல்லட்டும், வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் என்னை மகளேன்னு சொல்லிட்டு எனக்கு சமாதானம் தந்துட்டார். வேதனை நீங்கிட்டு அப்படி உள்ளத்துல இந்த காயம் அப்படியே மாறிவிட்டது. 12 வருஷமா இருந்த காயம், நான் என்னத்தை பண்ணேன், என்ன பாவம் செய்யணும், ஏன் எனக்கு இப்படி நடக்கணும், எல்லாரும் என்ன இப்படி அற்பமா பார்க்குறாங்களே, நீ கலங்கின அந்த காயம் இயேசுடைய ஒரு வார்த்தையில நீங்கிட்டாண்டு சொல்ல, ஒரு வேதனை நீங்கிட்டு மகளே. அற்புதமான ஒரு ஆண்டவர். யாரையும் அவர் தீட்டாய் கருத மாட்டார். ஜாதி அவருக்கு பார்க்க தெரியாது, மத வித்தியாசம் பார்க்க தெரியாது, மொழி வித்தியாசம் பார்க்க தெரியாது. யாராயிருந்தாலும் ஒரே மாதிரி பாசத்தோடு பார்க்கிறவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்க அவரை தொட்ட தீட்டாலாம் நினைக்க மாட்டார். நீங்க வேறு புஸ்தகத்தில் மத்திய 8 அதிகாரத்துல வாசித்தா, தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் தூரத்தில் நின்று இயேசுவேன்னு கூப்பிடுறான். ஏன்? அது அந்த காலத்துல தீட்டான வியாதியாய் கருதப்பட்டது. தொழுநோயினால் பாதிக்கப்பட்டாலும் தொட்டாலே தீட்டு, ஊருக்குள்ள வந்தா தீட்டு, கல்லெடுத்து அடிச்சு ஊரை விட்டு விரட்டிடுவாங்க. அந்த காலத்துல அது ஒரு தீட்டான வியாதியா நினைச்சிருக்கிறாங்க. அப்ப அதனால இந்த மனுஷன் தூரத்துல நிற்கிறான். எல்லாரும் ஒதுங்குறாங்க, ஐயோ தொழுநோய் குஷ்டரோகின்னு சொல்லி. இயேசு தூரத்துல நின்று சுகமாவாயாகன்னு சொல்லல, அவன் பக்கத்துல போய் அவனை தொட்டார். அதான் இயேசு. அவர் தொட்டார். உலகமே அவனை தீட்டானவன், அவன் வியாதிப்பட்டவன், அவன் சபிக்கப்பட்டவன் நினைக்கிறாங்க. இயேசு பக்கத்துல போய் அவனை தொட்டு, என் மகனே, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, நீ சுகமாக. அவனுடைய இருதயத்தில் இந்த காயம் மாறிட்டு, முதல்ல சரீரத்தில் இந்த வியாதியின் வேதனையுடைய இருதய சமுதாயம் புறக்கணிச்சிட்டு என்ன பாவின்னு சொல்றாங்க, சபிக்கப்பட்டோன்னு சொல்றாங்க, குடும்பத்தை கூட பார்க்க முடியல, எல்லாரும் என்னை ஒதுக்குறாங்க. ஆனா இயேசு வந்து கை வைத்து சொல்லுகிறார், நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த இயேசு சொல்றார். யார் உங்களை எப்படி பேசினான்னு, புறக்கணிச்சான, பரிகாசம் பண்ணான்னு, என்ன குற்றம் சொன்னா என்ன, உன் மனதில் வேதனை, காயம், தூங்க முடியல, நினைச்சு கலங்குறல்ல மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை புரிந்து கொள்ளுகிற தேவன். யார் வேண்டுமானாலும் என்ன வேணாலும் குற்றம் சொல்லி உன்னை காயப்படுத்தட்டும், நான் உன்னை என் மகனாக பார்க்கிறேன், மகளாக பார்க்கிறேன். ஒரு வேதனை நீங்கட்டும். இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த காயத்தை ஆண்டவர் மாற்றுகிறார், வேதனை நீக்குகிறார். ஒரு வேதனை நீங்கட்டும். ஆண்டவர் அந்த காயத்தை மாத்திட்டார். அவளுக்குள்ள 12 வருஷமா இருந்த காயம், அந்த வேதனை நீங்கிட்டு. வைத்தியர்கள் மேல அவளுக்கு துக்கம் இருந்திருக்கும். என் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, சுகம் உண்டாகல, சைடு எஃபெக்ட் தான், அவங்களுக்கு கொடுத்த கசப்பெல்லாம் கூட அவளுக்கு இருந்திருக்கும். எல்லாத்தையும் ஆண்டவர் உள்ளத்தை விட்டு எடுத்துட்டார். அந்த உள்ளத்தில் இருக்கிற வேதனை, நீ யாரை குறித்த வருத்தம் உனக்கு வேண்டாம், அதெல்லாம் ஆண்டவர் எடுத்துட்டார். இலவசமாக அவருடைய துக்கத்தை மாற்றுகிறார். 3வது ஆண்டு சொல்றாரு, நீ சுகமாயிரு, இனி உனக்கு வியாதி இல்லை, இனி அந்த வேதனை இல்லை, சுகமாயிரு ஆண்டு சொல்றார். சமாதானத்தை கொடுத்து அவருடைய இருதயத்தின் காயத்தை மாற்றி, நீ சுகமாயிரு மகளே ஆண்டு சொல்றார். உங்களுடைய இருதயத்துல காயப்பட்ட உள்ளத்தோட தனிமேல அழுகிறீங்க, தனிமேல கண்ணீர் வடிக்கிறீங்க, நினைச்சாலும் உங்களுக்கு அழுகையா வருது. ஏன் என் வாழ்க்கையில எல்லாரும் இப்படி என்னை இப்படி பாடாப்படுத்துறாங்க? நீ இயேசு சொல்றார், அந்த காயத்தை நான் மாத்துறேன், நான் உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்லி. 3வது ஆண்டு சொல்ற, நீ சுகமாயிரு மகளே, இனி உனக்கு வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, நீ போ, சுகமாயிரு. ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதிச்சிருக்கு, ஒரு பலவீனம், ஒரு சரீரத்தில் எலும்புல வலி, நரம்புல வலி, அல்லது உங்களுடைய இருதயத்தில் பிரச்சனை, ஹார்ட்ல ப்ராப்ளம், லங்ஸில், கர்ப்பப்பையில், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை சரீரத்தில் வந்ததுனால மனதில் ஒரு வேதனை. இந்த வியாதி அதிகமாகி பாதிச்சிருமோ, இந்த வியாதி எனக்கு வந்துட்டே, இவ்வளோ மாத்திரை சாப்பிடன்றாங்களே, வாழ்நாள் முழுதும் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்றாங்களே,
மனவேதனையோடு இருக்கிறீங்களா? என் குடும்பத்தில் வியாதி இல்லாத நாளே இல்லை, ஆஸ்பத்திரி செலவுக்கே பணமெல்லாம் போகிறதே, மனவேதனையோடு இருக்கிறீங்களா? நீங்க சுகமாயிருப்பீங்க. இந்த கூட அந்த வியாதியெல்லாம் கர்த்தர் விலக்கி போடுவார். அவருடைய தழும்புகளால் அவர் உங்களை தொட்டு குணமாக்குவார். வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்றவர் குடும்பத்தை விட்டு விலக்கி விடுவார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக்கப்படுகிறோம். மத்தேயு 8:17 இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை தன் மீது ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சிலுவையில் சுமந்தார். உங்களுடைய சரீர பலவீனம், வலிகள், வேதனைகள், நோய்கள் அத்தனையும் அவர் சிலுவையில் சுமந்தார். எதுக்கு? உங்களுக்கு சுகம் கொடுக்க. நம்மை சுகமாய் வைத்திருக்க அவர் இந்த நோய்களை சுமந்து முடித்தார். என் பிள்ளைங்க சுகமா இருக்கணும், என்னை தேடுகிற என் பிள்ளைகள் சுகமா இருக்கணும். அதுக்காக ஆனால் அதற்கு ஒன்று செய்யணும். நீங்க இந்த வேதத்தை வாசித்து தியானித்து தினமும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அவரோடு இருக்கணும்ல. இந்த வசனம் நல்ல ஔஷதம். வசனத்தை வாசிக்க வாசிக்க மனதுக்கு ஆறுதல் வரும், சரீரத்தில் சுகம் உண்டாகும். இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய பிரசன்னம் உங்களை மூடிக்கொள்ள, அந்த பிரசன்னம் வரும்போது சரீரத்தில் சுகம் உண்டாகும், மனதில் இருக்கிற துக்கங்கள் நீங்கும், ஒரு பாதுகாப்பை நீங்கள் உணர முடியும். அதனால தான் ஜெபிக்கணும். உங்க குடும்பத்துல வியாதி வரக்கூடாது அப்படின்னா குடும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் பண்றீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு சமயம் ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்கிற ஒரு சகோதரர் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும்ல. ஃபேக்டரினா கடினமான வேலை, ஏசி ரூமில் ஆஃபீஸ் வேலை கிடையாது, கடினமாக வேலை செய்து மாத சம்பளம் வாங்கிட்டு வரக்கூடியவர். அவருடைய மனைவி 3 பிள்ளைகளோடு என்னை பார்க்க வந்தார். என்ன விஷயம்னு உட்கார வைத்து பேசினேன். ஐயா, நான் ஃபேக்டரியில் வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பளம் வாங்கிட்டு வந்தா என் சம்பளத்தில் பாதி ஆஸ்பத்திரிக்கு போயிடுது ஐயா. மனைவிக்கு வியாதி, அது முடிஞ்சோடனே ஒரு பிள்ளைக்கு வியாதி, அது முடிஞ்ச அடுத்த பிள்ளைக்கு வியாதி, தினம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி, மாத்திரை மருந்து, தினம் பணம் செலவாகுது. என் சம்பாதிக்கிற பணத்தில் பாதிக்கு மேலே ஆஸ்பத்திரிக்கு போயிடுது. ஒரு ஆசீர்வாதமே இல்லை என்பதாய். ரொம்ப துக்கம் தானே? கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணம் வீணாய் ஆஸ்பத்திரிக்கு போகுதுன்னா எவ்வளோ கஷ்டம். நான் சொன்னேன், சரி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், நான் ஒரு காரியம் சொல்லுவேன், நீங்கள் செய்வீங்களா? ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, இந்த வியாதி சுகமான டெய்லி 3 வேளை இந்த மாத்திரை போடணும்னு என்ன செய்வீங்க? சாப்பிட்டு தானே ஆகணும், அதை எடுத்துக்கொண்டு தானே சுகமாகும். அதே மாதிரி வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ, நான் செலவில்லாத ஒரு வாழ்க்கை வாழ, ஆஸ்பத்திரிக்கு போகாத வாழ்க்கை வாழ ஒரு ஆலோசனை சொல்கிறேன், செய்வீங்களா? சரி சொல்லுங்கண்ணா. தினம் உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி பிள்ளைகளோடு உட்காந்து ஒரு 20 நிமிஷம் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும். 2 பாட்டு பாடுங்க, ஆளுக்கு என்ன வசனம் வாசிங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க. 20லேருந்து 30 நிமிஷம், அவ்வளோதான். 20 நிமிஷத்தில் அழகாக குடும்ப ஜெபம் பண்ணலாம். செய்யுங்கன்னு. எனக்கு ஷிஃப்ட் பார்த்தீங்களா மாறி மாறி வரும். அதனால் எப்பவுமே என்னால் வீட்டில் அப்படி இருந்து ரெகுலராக பண்ண முடியாது. பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் தினம் 3 வேளை மாத்திரை சாப்பிடணும்னா எதுவுமே சொல்லாமல் சரின்னு கீழ்ப்படுகிறோம். அந்த ஆண்டவர் ஒரு 20 நிமிஷம் குடும்பமாக உட்காந்து ஜெபிங்கன்னு சொன்னால் அதுக்கு காரணத்தை எடுக்கிறோம். சாக்கு போக்கு, நான் வேலைக்கு போயிடுறேன், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போய் ஏதாவது ஒரு காரணம். நான் சொன்னேன், ஒரு டாக்டர் மருந்து கொடுத்தா கரெக்டாக சாப்பிட்றீங்கள, ஆண்டவர் காசு கேட்டாரா, பணம் கேட்டாரா? உங்கள் வீட்டில் பாட்டு பாடி ஒரு 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. பகலில் உங்களுக்கு எப்போ எல்லாரும் ஒன்று கூடுவீங்கன்னு பார்த்து, நீங்கள் வீட்டுக்கு தானே வருவீங்க. வேலைக்கு போக முன்னால குடும்ப ஜெபம் பண்ணலான்னா காலையில் பண்ணுங்க. ஷிஃப்ட் பிரகாரம் நைட் தான் வருவீங்கன்னா நைட்டில் உட்காந்து பண்ணுங்க. ஒரு நாள் உங்களால் வர முடியலாம், மனைவி பிள்ளைகளை வச்சு பண்ண சொல்லுங்க. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும்ல. அப்போது நம்ம இதெல்லாம் செய்யாமல் எப்படி ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறாரு? ஆண்டவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதை செய்யணும்ல. நான் ஜெபமும் பண்ண மாட்டேன், பைபிளும் வாசிக்க மாட்டேன், குடும்ப ஜெபம் பண்ண மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் ஒரு காணிக்கை வேணா போட்டுற, ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. தினமும் இயேசுவோடு இருக்கணும். அந்த சமாதானம் உள்ள நிலைச்சிருக்கணும்னா இயேசு தினமும் எப்பொழுதும் உங்க கூட இருக்கணும். அப்போதான் அந்த சமாதானம் நிலைச்சிருக்கும். அந்த ஆறுதல் உங்களுடைய உள்ளத்தில் எப்பவுமே வேதனை இல்லாத மகிழ்ச்சி இருக்கணுமானா இயேசுவோடு நம்ம இருக்கணும். கடைசியில் சரி ஐயா ஒத்துக்கொண்டார். சரின்னு அவங்களை குடும்பத்தை ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அனுப்பினேன். 2 மாதம் கழித்து திருப்பி வந்தாங்க, குடும்பமாக வந்தாங்க, சிரிச்ச முகத்தோடு வந்தாங்க. உட்கார வச்சு, எப்படி இருக்கீங்க?
நீங்க சொன்ன மாதிரி நாங்க குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம் ஐயா. இந்த 2 மாதத்துல 1 பைசா கூட ஆஸ்பத்திரி செலவே வரவில்லை. ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறார்ல. ஏன் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளல? நம்ம பக்கம் தான் தப்பு இருக்குது. ஆண்டவர் சுகம் கொடுக்க, நம்மளை பாதுகாக்க, ஆரோக்கியமாய் வைத்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறாரு. குடும்ப ஜெபம் பண்ணாங்க, வியாதி போய் விட்டது குடும்பத்தை விட்டு. ஏன்? தேவ பிரசன்ன வீட்டுக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய வசனத்தை வாசித்தாங்க, ஆண்டவருடைய பாதுகாப்பு வந்து விட்டாரு. நீங்க ஜெபம் பண்ணி வசனத்தை தியானித்து குடும்பமா ஜெபிக்க ஆரம்பிங்க. சகல வியாதிகளும் குடும்பத்தை விட்டு விலகும். ஒரு வியாதி இல்லாத ஆரோக்கியமான குடும்பமா நீங்க இருக்க முடியும். சில சமயம் சில வியாதி வரும் போகும், அது கால சூழ்நிலைக்கு ஏற்றபடி. சில சமயம் சாப்பாட்டு முறையில வித்தியாசம் வரும்போது அது நேச்சுரல். எப்பவுமே வியாதி 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 சாகு வரைக்கும் மாத்திர இது மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்ம அழைக்கல. ஆசீர்வாதமா சுகமா இருக்க அவர் சொல்றாரு, சமாதானம் உன் வேதனை நீங்குகிறது, சுகமாயிரு. இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப அதுக்கு தான் நான் ஜெபிக்க போறேன். நீங்க ஜெபிப்பீங்களா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த இயேசுவே, நான் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். சமாதான பிரபு என் உள்ளத்துல வரணும், எங்க வீட்டுக்குள்ள வரணும், என் வாழ்க்கையில வரணும். நீங்க எங்களோடு கூட இருக்கணும். எனக்கு இந்த தேவ சமாதானம் வேணும், நிம்மதி வேணும், ஆண்டவர் ஆத்ம அமைதி வேணும். இயேசுவே, என் உள்ளத்துல என் வாழ்க்கையில நீங்க வாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற கசப்புகள், வெறுப்புகள், மனிதரை குறித்த வேதனை, காயங்கள் எல்லாம் இன்றைக்கு நீங்கும்படி என்னை ஆறுதல் படுத்தி கொண்டு இருக்கிறீங்களே, உங்களுடைய வல்லமையினால் அவர்களை நீங்க பண்ணுங்க, வேதனை நீங்க பண்ணுங்க. நாங்கள் ஆரோக்கியமா இருக்கணும், நானும் என் குடும்பமும் என் வீட்டாரும் சுகமா ஆரோக்கியமா இருக்கணும். எங்க பணத்தை ஆஸ்பத்திரிக்கு நீ வீணா செலவு பண்ணக்கூடாது. எங்களுக்கு நல்ல சுகம் உடைய வாக்கு தத்தத்தின்படி உண்டாகட்டும். ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. தகப்பனே, யார் யார் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். யார் யாருடைய உள்ளம் இப்பொழுது சமாதானத்திற்காக ஏங்கி, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் சமாதானம் தாரும் என்று கேட்கிறார்களோ, அவருடைய உள்ளத்தை உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக. தேவ சமாதானம் அவர்களை ஆட்கொள்ளுவதாக. அவருடைய கலக்கங்கள் எல்லாம் விலகட்டும். சமாதானத்தை பாதிக்கிற காரியம் எல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். தேவ சமாதானம் அவளை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, உள்ளத்திலே காயப்பட்ட நிலைமையில மனிதரால் உண்டான காயம், வார்த்தையினால் உண்டான காயம், மற்றவருடைய புறக்கணிப்பினால் உண்டான காயம், மற்றவர்கள் மேல எரிச்சல், கோபத்தினால் உண்டான காயங்கள் எல்லாம் உள்ளத்தை விட்டு விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வரட்டும். உள்ளான காயங்கள் எல்லாம் நீங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது அதை எடுத்து போடுவீராக. பல வருடமாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற அந்த இருதயத்தின் வேதனைகள், காயங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வேதனைகள் நீங்கட்டும். சுகமாயிருங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, வியாதிப்பட்ட ஒவ்வொருவரையும் தொடுவீராக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய சரீரத்திலே பூரண ஆரோக்கியம் உண்டாகட்டும். வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். இந்த முழு குடும்பத்திலும் வியாதியை நீர் விலக்கி போடுவீராக. உம்முடைய இரத்தத்தின் வல்லம் என்று வீட்டுக்குள் இறங்கட்டும். அவளை தொடர்ந்து வரக்கூடிய நோய்கள், குழந்தைகளை தாக்கக்கூடிய நோய்கள், வயதானவர்களை பலவீனப்படுத்துகிற நோய்கள், தொடர்ந்து அவளை பாதித்து கொண்டிருக்கிற வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகட்டும். வியாதி இல்லாத ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அருளை செய்தருளும். அவருடைய குடும்பத்திலே வியாதி இல்லாத ஆரோக்கியமான குடும்பமாய் கர்த்தர் ஆசீர்வதியும். நீங்கள் சுகமாயிருங்கள் என்று சொன்னீரேன். சமாதானத்தோடு போய் வேதனை நீங்க சுகமாயிரு என்ற வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இன்றைக்கோடு சகல நோய்களும் வேதனைகளை விலகி சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கட்டும். ஆண்டவருடைய கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சமாதானமும் இந்த சுகமும் அவருடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும்படிக்கு அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். விலகாதமுடைய பிரசன்னம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதம் செய்தார். விசுவாசிங்க. இந்த வார்த்தை சொல்லி, ஆண்டவரே சமாதானம்
என் வேதனை நீங்கிட்டு சுகம் உண்டாயிற்று. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க, மாற்றத்தை நீங்க காண்பீங்க. தினமும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபிங்க. குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. குடும்ப ஜெபத்தை ஆரம்பித்து குடும்பமா ஜெபிங்க. நீங்க குடும்பமா ஜெபிக்கிறதா இருந்தா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன காரியத்துக்கு என்னென்ன வசனம் வைத்து எப்படி ஜெபிக்கணும் என்ற விவரங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். திங்கட்கிழமை தோறும் நம்முடைய டிவி நிகழ்ச்சியில காலையில் 6லேருந்து 7 வரைக்கும் குடும்ப ஆசீர்வாத நேரம். உங்களோட நான் உங்க ஃபேமிலியோட இணைந்து ஜெபிக்கிற நேரம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு குடும்பமா ஜெபிங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் நான் உங்களோட இருப்பேன், மற்ற நாள் நீங்களே ஜெபிக்கணும். இந்த பழக்கத்தை உண்டாக்குங்க. உங்க குடும்பத்துக்குள்ள வறுமை நீங்கும், தடைகள் மாறும், இந்த பலவீனங்கள் நீங்க ஒரு பாதுகாப்பு இருக்கும். திட்டமான ஆசீர்வாதத்தை நீங்க காண்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.